தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருக்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் சொல்லுங்க. அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், ரெண்டையும் உறுதியாக்கும்படி. எப்போதுமே நம்ம சந்தேகத்திலே இல்லாம உறுதியா, நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவர் he called me and commissioned me. He called me and commissioned me. என்னை அழைத்தார், விசுவாசத்தில் நடப்பதற்கு என்னை commissioned me. என்னை பதினப்படியிருக்கிறார், எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், என்னை நியமித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவரை பின்பற்றும்படி என்னை நியமித்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும்போது சில வசனங்களும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதையும் நிரப்பலாம், பார்க்கலாம். ஸோ இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் ஒரு முக்கியமான காரியம். இதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அப்படி கண்களை மூடி நல்லா நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த ஓய்வு நாளில் நம்ம கூடி இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கவும், வசனத்தை கண்ணோக்கவும் கொடுத்த தயவுக்காக சோதனம். அதுவே இந்த அழைப்புக்காக நன்றி. அதுவே இந்த வசனத்தை அறிந்து கொள்ள நீங்கள் அழைத்திருக்கிறீர். அதில் நாங்கள் இந்த கவனத்தை முற்றிலுமாக செலுத்த ஆவியானவர் இந்த உதவி செய்கிறார்கள், ஆவியானவர் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத வசனத்துல முதலாவது இந்த பேதுரு எழுதின நிருபம் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு இருக்கும். இதுல மட்டும்தான் பொதுவான நிருபம்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நிருபங்களும் கலாத்திய சபைக்கும் ஒரு கூட்ட ஜனங்களுக்கும் எழுதப்பட்டதாக இருந்திருக்கும். கொரிந்து சபைக்கு, கலாத்திய சபைக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு சபைக்காக எழுதப்பட்ட நிருபங்கள். ஆனா இங்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, அதாவது இது இந்த எபிசோட் அப்படின்னா இந்த நிருபம் இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இந்த நிருபம் எல்லாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான விசுவாசம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. எங்களை போல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, எனக்கு இருந்த அதே விசுவாசத்தை, நான் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவருடைய ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்த்து, அவருடைய சிலுவையை நான் பார்த்தேன், அவருடைய சிலுவையில் அவர் உயிரோடு எழுந்தினதை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்து நான் அவரை விசுவாசித்தேன். ஆனா இப்போ நீங்க அதே விசுவாசத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். அதே மதிப்புள்ள, அதே கனத்திற்குரிய அதே விசுவாசத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நாமும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி, அவர் மேல நம்ம கீழே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்களும் நானும் ஒரே விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். 2 பேருக்கும் விசுவாசத்துல வித்தியாசமே இல்லை, விசுவாசத்தை பெற்றதுல. ஏன்னா இந்த விசுவாசம் எல்லாமே இயேசுவிடத்திலிருந்து வந்த விசுவாசம். அல்ல, அந்த வசனத்தை பாருங்க, விசுவாசத்தை பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கு, அடைந்தவர்கள் இல்லை. இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணல, கஷ்டப்பட்டு எப்படியோ ஆண்டவர் விசுவாசத்தை போலாம் அப்படின்னு இல்லை. இது ஆண்டவர் கொடுத்தார். இந்த விசுவாசத்தை, அந்த அருமையான விசுவாசத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாக இதை நம்ம பெற்றிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எல்லாமே ஒரு பெரிய கனத்திற்குரிய, விலை மதிக்க முடியாததாக தான் இருக்கும் அவருடைய ரட்சிப்பு. ஏன்னா நிறைய அருமையான காரியத்தை பற்றி பேசப்படுகிறது. அருமையான precious blood, அருமையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி இருக்குது. precious salvation, பைபிள்ல precious salvation, precious faith. இங்க என்ன இருக்குது? இந்த அருமையான விசுவாசம்,
அதுக்கப்புறம் அதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அருமையான வாக்கு தத்தம், அந்த 4வது வசனத்துல அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதோ அது எல்லாமே ஒரு அருமையான ஒரு காரியம். நம்ம எதை பார்த்து அருமையா இருக்குன்னு சொல்லுவோம்? ரொம்ப நம்ம அதை மதிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப அருமையானது அது சொல்லுவோம். ஸோ இங்க அருமையான காரியம், ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எல்லாமே இந்த அருமையான காரியம் தான். 1 கொரிந்தியர் 3:12 அந்த விலையேறப்பெற்ற கற்கள், அதுல ஏற்கனவே டிரான்ஸ்லேட்டே பண்ணிட்டாங்க தமிழ்ல. ப்ரெஷியஸ் ஸ்டோன் அப்படிங்கிறத எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? விலையேறப்பெற்ற கற்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எல்லாமே விலையேறப்பெற்றதாக இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? பேதுருடைய விசுவாசத்தை போலவே, அப்போஸ்தலனாகிய பேதுருடைய விசுவாசத்தை போலவே நம்முடைய விசுவாசமும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அப்படி என்ன விசுவாசம் அது? அந்த சிலுவையின் மேல வைத்த விசுவாசம், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மேல வைத்த விசுவாசம், அது விலையேற பெற்றது. நம்முடைய விசுவாசமும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசம் ஒண்ணுன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். பேதுருடைய விசுவாசம் ரெண்டு ஒண்ணு. ஏன்னா இது ரெண்டுமே சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால இது நமக்கு ஏற்படுத்தப்பட்ட விசுவாசம். ஸோ இது அந்த 4வது வசனத்துல இந்த வார்த்தைக்கும் நம்ம பார்க்க போற செய்திக்கும் என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா 4வது வசனத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு இணைப்பு பாலம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு அருமையான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அதோடு கூட அருமையான வாக்கு தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தார்? 4வது வசனத்துல இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் ஏதோ ஒரு இந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சரி வேதத்துல சொல்லப்படவில்லை. ஏன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது. எத்தனை பேர் நாளைக்கு இயேசு நிச்சயமா வரப்போறாருன்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? எத்தனை பேர் ஐயோ நான் இதெல்லாம் செய்யணுமே, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே, இல்லாட்டி குழந்தை இல்லை, இன்னும் குழந்தை கத்துக்கணுமே, இல்லாட்டி ஐயோ இது வாங்கணுமே அது வாங்கணுமே, நிறைய பேர் இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு என்னென்ன விசுவாசம், இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோன்னே நமக்கு தெரியல நிறைய நேரத்துல. இந்த அருமையான விசுவாசம், ஏன்னா நம்முடைய விசுவாசம், இந்த விசுவாசம் ஆண்டவரால கொடுக்கப்பட்டது. இது நம்முடைய பலத்தை விட தாண்டினது. இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாமவே இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்க முடியாது. சிலுவையை நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு இந்த விசுவாசத்தை நம்ம கொடுக்கிறார். இது இதை நம்ம சம்பாதித்தது கிடையாது. இந்த நான் ஏதோ நல்லது செய்து, கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லது செய்து ஏதோ ஒன்று செய்து என்ன பண்ணலாம், இதையாவது பெற்றுக்கொள்ளலாம். நீங்க நிறைய ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் விசுவாசத்தை கொடுப்பாரு, நிறைய இதை பண்ணீங்கன்னா காணிக்கை கொடுத்தீங்கன்னா விசுவாசத்தை கொடுப்பாரு, நிறைய நீங்க பாஸ்டிங் இருந்தீங்கன்னா விசுவாசத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய தப்பான அந்த பைபிள்ல அப்படி இல்லை. பைபிள் என்ன இருக்குது? எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் நீங்கள். சொல்லுங்க, எனக்கு அருமையான விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, அது என்னுடையது கிடையாது, அது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஆண்டவர், நான் சிலுவையை நோக்கி விசுவாசித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இந்த விசுவாசம், இந்த அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அருமையான விசுவாசம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அப்படி கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் கொடுத்தது இதை நம்ம என்ன பண்ண முடியாது, நாமவே முயற்சி செய்து பெற்றுக்கொள்கிற விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் முயற்சி செய்துட்டு இருக்காங்க விசுவாசத்தை பெறுகிறதற்கே. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ரட்சிப்போட கூட இந்த விசுவாசத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. நினைச்சு பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே நம்முடையது கிடையாது, ஆண்டவர் கொடுத்த ஈவு. இந்த ரட்சிப்பு நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ஈவாக இருக்கிறது. ஸோ இந்த விசுவாசம் ஆண்டவர் கொடுத்தது ஓகே. நம்பர் verse 3, 3வது வசனம் 4வது வசனம். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திற்கு தேவையான, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வது வசனத்தை, நம்முடைய மகிமையினாலே அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன இருக்குது?
சொல்லுங்க, தந்தருளினது மந்தி. தந்தருளினதும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்னெல்லாம் தேவையோ, இந்த வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ, ஆண்டவரை பின்பற்றி நடப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு திவ்ய அவருடைய வல்லமையினால, சிலுவையின் வல்லமையினால் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, 4வது வசனம், இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஆண்டவரை போல நம்ம மாறுவதற்காக, ஆண்டவருடைய அந்த கிறிஸ்துவை போல நம்ம மாறுவதற்காக நமக்கு மகா அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு? வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆண்டவரை போல நம்ம மாறுவதற்காக இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்தங்களை அவரை போல திவ்ய சுவாபத்தை, அவருடைய சுவாபத்துக்கு ஒத்த சுவாபத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த வாக்கு தத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு? முக்கியமான வாக்கு தத்துவம் ஆண்டவர் சொன்னாரு, நம்ம சிலுவையில யூதாஸ்காரி சிலுவை காட்டி கொடுத்தாரு. அந்த கள்ளன், ஒரு பக்கத்துல கள்ளன் இருக்கிறாரு. அவரை பார்த்து என்ன சொன்னாரு? இன்றைக்கு என்னுடைய கூட நிச்சயமா உனக்கு பரலோகம் ஷூர் அப்படின்னு சொன்னார். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? அவர் விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அவர்கள் அடைவார்கள்ங்கிறது யோவான் 3:14. நித்திய ஜீவன் ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள், நம்முடைய பாவம் கழுவப்பட்டது, அது வாக்கு தத்தம். பாவம் மன்னிக்கப்பட்டது, அது வாக்கு தத்தம். நம்மளுடைய பிள்ளையாக யோவான் 1:12 நம்மளுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், அது வாக்கு தத்தம். நம்ம அவரோட கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், அது வாக்கு தத்தம். ஸோ வாக்கு தத்தமானது எதுக்குன்னா, அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாவதற்காக ஆண்டவர் நமக்கு வாக்கு மகா அருமை மேன்மையுமான வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த கிருபை நம்ம அதுக்காக நம்ம எதுவுமே செய்யாம இருக்கணுங்கிறது கிடையாது. 2 காரியத்தை பேதுரு என்ன பண்றாரு இங்க நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஒண்ணு நம்முடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் எப்பவுமே நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நம்ம ஒண்ணுமே இல்லை. அடையாளம் எப்படி இருக்கு? நிறைய நேரத்துல நம்ம ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் நமக்குலாம் என்ன செய்வார் அப்படின்னு நினைக்கும். தாழ்வு மனப்பான்மையை நிறைய நேரத்துல பெற்றிருக்கிறோம். கொஞ்சம் பேர் சில நேரத்தில் என்ன பண்ணா, உயர்வு மனப்பான்மை. ரெண்டுக்கும் என்ன இருக்குது? 2 தரப்பட்ட மக்களும், நம்ம 2 தரப்பட்ட மக்களும் ஒரே ஆளா இருக்கலாம். நானே தாழ்வு மனப்பான்மையிலையும் போகலாம், உயர்வு மனப்பான்மையிலையும் இருக்கலாம். சில காரியத்தை செஞ்ச உடனே நான் பெரிய ஆளா நம்மளாவே நினைக்கலாம், ஏதோ ஒரு ஆண்டவருக்காக செய்த உடனே. அல்லாட்டி நான் என்ன பண்ணலாம், தாழ்வா நினைக்கலாம். இங்க பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாருன்னா, இந்த விசுவாசம் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, தாழ்வு மனப்பான்மையா இருக்க தேவையில்லை, நீங்க வேற மற்றவங்க கூட போட்டி போடவும் தேவையில்லை உங்க விசுவாசத்துல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஈக்குவலான விசுவாசம். ஒருத்தருடைய விசுவாசம் சிறுசு, இன்னொருத்தர் விசுவாசம் பெருசு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விசுவாசத்தை ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறார், கிஃப்டா கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம் இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்களும் நான் என்ன பண்ண தேவையில்லை, செய்ய தேவையில்லை. செய்ய தேவைன்னா கொஞ்சம் பேர் யாராவது ஒருத்தங்க அதிகமா பண்ணிட்டா அவங்களுக்கு அதிகமான விசுவாசமும், கொஞ்சமா பண்ணா கொஞ்சம் விசுவாசமும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரே விசுவாசத்தை. அதே நேரத்துல நமக்கு எல்லாரும் சரி எல்லாம் கொடுத்துட்டாரு ஆண்டவர், இனிமே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம பாடி நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளேசன்சி, ஒரு பாசிவிட்டி, ஒரு நம்ம எதுவும் செய்யாம நம்ம பாட்டுக்கு நான் உண்டு, நான் என் ஜெபம் உண்டு, என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இருக்கிறேன், அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் நான் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய நேரத்துல பாசிவா நம்ம எதையும் செய்யாதவர்களா இருக்கிறதுக்கும் என்ன பண்ணல பவுல் இங்க அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு சொல்லல. ஏன்னா இங்க எதையும் நான் செய்ய தேவையில்லைன்னு இல்லை, இப்பதான் நான் அதிகமாக செய்யவே வேண்டும் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம சீக்கிரமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை செய்வதற்காக தான், ஆண்டவரை போல மாறுவதற்காக நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு
இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம வாழ்க்கையில அநேக காரியத்தை நம்ம கூட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப நமக்கு விசுவாசம் கொடுத்துட்டார் ஆண்டவர், அது அவரே இலவசமாக கொடுத்து விட்டார். இப்ப இந்த விசுவாசத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும், இந்த விசுவாசத்தை வைத்து ஒரு விசுவாசியாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்ம முற்றிலுமாக ஒரு அஸ்திபாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப நான் அஸ்திபாரத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நார்மலா ஒரு அஸ்திபாரம் போடணும்னு என்ன செய்வோம்? அதுக்கு மேல கட்டுவோம்ல. இப்ப ஆண்டவர் நமக்கு அஸ்திபாரத்தை கொடுத்தாரு, இந்த விசுவாசத்தை கொடுத்தாரு, அருமையான விசுவாசத்தை கொடுத்தாரு. அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை போலவே நமக்கும் விசுவாசத்தை கொடுத்து விட்டார். இப்ப நம்ம அது மேல கட்டுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அது மேல நம்ம கட்டுவதற்காக, ஆண்டவர் விசுவாசத்தை கொண்டு கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்குதான் நீங்க 6வது வசனத்துல இப்படி இருக்கு. 5வது வசனத்துல, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட, ஏன்னா எல்லா இந்த விசுவாசம் நீங்க பழைய ஏற்பாட்டில் இந்த விசுவாசத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசத்துல தன்னுடைய குமாரனையே என்ன பண்ணாரு? பலி கொடுக்க ஆயத்தம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் விசுவாசத்துல அவருடைய ஊர்ல இருந்து, அவருடைய கல்தேயருடைய பட்டணத்துல இருந்து ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமா இருந்தார். எங்க போறோம்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அவர் பின்பற்றி போனார் ஆபிரகாம். அதே மாதிரி ரூத் மோவாபிய ஸ்திரீ நகோமியை பின்பற்றி இஸ்ரவேல் தேசத்துக்கு வர முடிந்தது. யோசேப்பு விசுவாசத்துல என்ன பண்ணாரு? 400 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி, என்னுடைய எலும்புகளை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட அவர் சில காரியங்களை சொல்லி வைத்திருந்தார். இது எல்லாமே ஒரு அருமையான விசுவாசம். எப்படி அவர்கள் ஆண்டவரை நம்பினார்கள், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் எப்படி நம்பினார்கள் அப்படின்னு சொல்லி இங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசத்துல இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன எப்படி நம்பினாருங்கிறத பற்றி இருக்கு. ஆண்டவர் என்ன எப்படி, பழைய ஏற்பாட்டுல அவங்க எப்படி ஆண்டவரை நம்பினாங்கன்னு இருக்குது, புதிய ஏற்பாட்டுல என்ன எப்படி நம்பினார் அவர். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? என்னைய போய் நம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி, என்னை எப்படி அவர் நம்பியிருக்காரு? இல்ல, அந்த சிலுவையை அடிப்படையாக கொண்டு என்ன நம்பி இருக்கிறார், என்ன நம்பி அவர் என்ன கொடுத்திருக்காரு? அருமையான விசுவாசத்தை கொடுத்து. 2 பேர் 1:1 திரும்ப பார்க்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, சோ எங்களை போல விசுவாசத்தை பெற்றவர்கள். சோ ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் நம்மை நம்பி இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்ங்கிறது தான் இங்க அப்போஸ்தலருடைய டீச்சிங், அப்போஸ்தலருடைய போதனைகள். ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை விசுவாசித்தார், எப்படி விசுவாசம் இயங்கினதுங்கிறத பத்தி பழைய ஏற்பாட்டுல இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த விசுவாசம் எவ்வளவு மதிப்பு உள்ளது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு அருமையானதுங்கிறது புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு இருக்கிற விசுவாசம் பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தோட பேதுரு கம்பேர் பண்ணல. யாருடைய விசுவாசத்தோட பேதுரு கம்பேர் பண்றாரு? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவங்க எப்படி விசுவாசித்தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சிலுவைக்கு அப்புறம் இயேசு நம்மளை எப்படி நம்பினார், அவங்க எப்படி நம்புறாங்கிறது இருக்குது. இப்போ இயேசு நம்மளை எப்படி நம்பி இந்த விசுவாசத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த விசுவாசத்தோட கூட என்னெல்லாம் கூட்ட வேண்டும் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். எப்படி நம்ம இதெல்லாம் கூட்ட வேண்டும். நம்ம கூட்டாம இருந்தோம் அப்படின்னா, நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா, விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அநேக நேரத்துல இந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போய்விடும். இது அருமையான விலையேறப்பட்ட விசுவாசம், ஒரு அருமையான விசுவாசம். இது என்னுடையது கிடையாது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த விசுவாசம். ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு ஈக்குவலா, இணையாக எனக்கு கொடுத்த இந்த விசுவாசத்தை நான் மறக்க நேரிடும். அதனாலதான் நீங்க சொல்றாரு, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம அதுல என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா
இந்த பேதுரு இங்க என்ன எழுதுறாருன்னா, 1வது அதிகாரத்துல இருந்து இது தொடங்குது. இந்த வசனம், இந்த அதிகாரம் 1வது அதிகாரத்துல, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுள். பரதேசினா திட்டுற லாங்குவேஜ் மாதிரி இருக்கிறது, அப்படி கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாது. பரதேசினா இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். தமிழ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பெல்கிரம்ஸ், இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? பெல்கிரம்ஸ். ஐ எம் எ பெல்கிரம். நான் இந்த உலக, இந்த ஊரை, இந்த நாட்டை, இந்த ஊரை, இந்த ஸ்டேட்டை, இந்த இடத்தை சார்ந்தவன் இல்லை. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நான் இங்க ஏதோ வழிபோக்கன். ஆக்சுவலா அது கரெக்டா பரதேசின்னு வழிபோக்கன் மாதிரி. ஆனா அதை விட டீப்பா ஒரு வார்த்தையை தான் பரதேசின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தி தெரியுது. இந்த உலகம் எனக்கு என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாமே கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். இந்த உலகத்துல அவங்க ஈவன் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா கூடாரத்துல தான் வாசம் பண்ணாங்க. அவங்க ஒரு இடத்த கட்டி என்ன பண்ணல, அப்படி இருக்கல. ஆண்டவர் எப்போ மூவ் பண்ணாரோ அப்போ மூவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே அவங்க ஒரு பெர்மனண்டா ஒரு இடத்துல இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்டவர் சொல்லுகிறபடி அவங்க போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின், நல்லா பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரத்துல, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். நம்ம ஆண்டவர் இயேசு அண்டையில வருவோம், சிலுவையை விசுவாசிப்போம். அந்த சிலுவையினுடைய இயேசு செய்த கிரியைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான விசுவாசத்தை கொடுக்க போகிறார் சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். இந்த பரிசுத்த முன் அறிதலினாலே, முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும். நம்ம எந்த இதுல இருக்கோம் இப்போ? நம்ம சொல்லுங்க, முதல்ல ரட்சிப்பு, அதுக்கப்புறம் பரிசுத்தமாகுதல், அதுக்கப்புறம் மகிமைப்படுத்தப்படுதல். யாரை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார், யாரை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, என்னை அவர் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, என்னை அழைத்திருக்கிறார், அதுக்கு முன்னாடி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்கு முன்னாடி என்னை முன் அறிந்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள நீ முன் அறிந்திருக்கிறார். I am foreknown and chosen in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் முன் அறியப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னை ஏற்கனவே தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவரை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி எல்லாரும் தெரியும். அதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். எதுக்காக என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கீழ்ப்படிதலுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நம்புறது ஒண்ணு இருக்குது, கீழ்ப்படிறது இருக்குது. இங்க நம்ம நம்புறவங்களா மட்டும், இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் நம்புகிறது மட்டும் கிடையாது, நம்புறது மட்டும் ஆண்டவருடைய அறிவை பெற்றுக் கொண்டவங்க மட்டும் கிடையாது. நிறைய வசனம் தெரிஞ்சா மட்டும் நமக்கு போதாது. எல்லாருக்கும் நிறைய வசனத்தை நம்ம தெரியறது மட்டும் இல்லை, நிறைய நேரத்தில் நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம் நம்ம ஈஸியா. அந்த வசனத்தை நம்ம ஒரு வசனத்தை வாழ்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க நிறைய வசனம் தெரியுது, நிறைய பைபிள் தெரியுது, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஆனா பக்கத்துல ஒருத்தங்க ஏதோ அவங்க விரோதமா செஞ்சுட்டாங்க, இவங்க மன்னிக்கவே முடியல. இன்னொருத்தங்களுக்கு வசனமே தெரியல, நிறைய வசனம் அவங்களுக்கு மனப்பாடமா தெரியவே இல்லை, ஒரே ஒரு வசனம் தெரியுது, கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை பாவங்களை கழுவினார், அது மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தப்பு இல்லை, ஏ தப்பு கிடையாது, பி தான் தப்பு. அந்த பி தப்புன்னா கூட ஏ போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். யாரு இதுல ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறவங்க, யாரு ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமாகுதல இருக்கிறவங்க, யாரு இந்த இயேசுவை அறிந்து இருக்கிறவங்க, இதுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2வது உள்ளவங்க தான். ஏன்னா
இந்த எக்கச்சக்கமான வசனத்தை தெரிஞ்சவங்க, வசனத்தை வாசிட்டே இருக்கிறவங்க. ஒருத்தர் ரீசெண்டா எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு மீட் பண்ண சொன்னாரு, நான் பைபிள் நிறைய தடவை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் நான் சுவிசேஷம் சொல்லலாம் அவருக்கு. அவர் சொன்னார், நான் வசனம் வாசி. பெங்களூர்ல ஒருத்தர் நான் லிஃப்ட் கொடுத்தேன். ஸோ அப்போ அவர் சொன்னாரு, நான் பைபிள்லாம் எங்கள் வீட்டு எல்லாரும் படிக்கிறோம், நான் ரட்சிக்க படிக்கலாம்னு கேட்டேன். ரட்சிப்பா, ஓகே, நான் சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லாரு. நிறைய வசனம் தெரியும், ஆனா ரட்சிப்பு நிறைய பேருக்கு தெரியல. வசனம் தெரியும், ஆனா ஆண்டவரை போல மாறவில்லை. வசனம் தெரிகிறவங்க முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய அந்த வசனத்தை அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனோட நம்பிக்கை உண்டாகும்படி நமக்கு மிகுந்த இரக்கங்கள்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அதுக்கப்புறம் 5வது வசனத்துல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்கள் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு பரலோகத்துல காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே 2 பேதுரு. ஏன்னா நம்ம ரட்சிப்பு நமக்கு நிச்சயம், நம்ம ரட்சிப்பு நம்முடையது கிடையாது, அது இலவசமாக கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த ரட்சிப்பு பரலோகத்துல காக்கப்பட்டிருக்கிறது, தேவனால காக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பை நம்ம ஒரு முறை ஆண்டவர் நம்மளை ரட்சித்து விட்டாரானால் நம்மளை அவர் இழந்து போகவே மாட்டார். யோவான் 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் 26 வசனத்துல, ஒருவரும் உங்களை என் கையிலிருந்து பறிப்பதில்லை. என் பிதா என்னிலும் பெரியவர், அவருடைய கரத்திலிருந்து யாரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள், ஒருவரும் உங்களை பறிக்க முடியாது வேதம் சொல்கிறது. சோ ஆண்டவர் நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய ரட்சிப்பை வைத்து காக்கிறார். அதனால அங்க மேல பேர் எழுதியிருக்கிறார். நம்ம பேரை யாரும் இங்க இந்த ரட்சிப்பு யாரும் அழித்து விட முடியாதபடி ஆண்டவர் நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. சோ இந்த விசுவாசம், இந்த அருமையான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்து, இந்த விசுவாசத்தோட நம்ம எல்லா காரியத்திலும் கூட்ட வேண்டும். ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு விசுவாசத்தோட முதலாவது கூட்ட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அதிக ஜாக்கிரதை விசுவாசத்தோட தைரியத்தையும். ஏன்னா நம்ம இந்த கவனமா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கவனமாக இருங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துலயும் கவனமா, இந்த வேத வசனத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு. நம்ம இப்போ அதை கவனமா பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம இலவசமா நம்ம கிடைச்சிருச்சு, ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண வேண்டும், அதை நம்ம கவனமா என்ன பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அதை கவனமாக பார்த்து give careful attention to your courage அப்படின்னு இருக்குது. கேர்ஃபுல் அட்டென்ஷன். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். சோ இங்க ஆண்டவர் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, முதலாவது தைரியத்தை கேட்க வேண்டும். முதலாவது என்ன நம்ம வாழ்க்கையில சேர்க்கப்படணும்? தைரியம். வேத வசனத்துல நிறைய தைரியம் நமக்கு தெரியும். தைரியமா யார் இருந்தது? தாவீது தைரியமா, பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, தைரியமா கோலியாத்தை பார்த்து என்ன பண்ணாரு? ஓடினாரு. கோலியாத்துக்கு ஆச்சரியம், என்னடா தைரியம், அவ்வளவு தைரியம் ஓடி வரான் சின்ன பையன் சொல்லிட்டு. தைரியமா ஓடி வர முடிஞ்சது. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிங்கத்தினுடைய முகம் மாதிரி, சிங்கம் மாதிரி. ஏன்னா ஆண்டவர் யூத ராஜ சிங்கம். நம்ம அவரை போல் நம்ம சிங்க குட்டிகளா இருக்கணும், நம்ம பூனை குட்டிகளா நம்ம இருக்கணும், சிங்க குட்டிகளா. ஏன்னா ஆண்டோட நாட்டு தைரியம் வேணும். ஏதாவது நான் ஓடிடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஓடிடக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணக்கூடாது, போர்வையை போர்த்திட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. ஆல்ரெடி ஒரு சின்ன பிரச்சனை வந்தா 40 பேர்கிட்ட நான் சொல்லக்கூடாது, நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன பண்ணணும்? நான் தைரியமா இருக்கணும். பிரச்சனை வந்தா தைரியமா இருக்கும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு அருமையான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், என் பேரை பரலோகத்துல எழுதி இருக்கிறார், அவர் என்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறார், நான் இழந்து போக மாட்டேன். இந்த உலகத்துல அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்துல உங்க சரீரத்தை கொல்லுறதுக்காக பயப்படாதீங்க, உங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்துல போடுறவருக்கு பயப்படுங்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால ஆண்டவருடைய இந்த தைரியத்தை, ஏன்னா இந்த உண்மையான இந்த தைரியம் எங்க வேணும் அப்படின்னா,
நம்ம வேதத்தின்படி உண்மையான விசுவாசத்தின் உணர்வை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். வேதத்தின்படி நம்ம உண்மையான விசுவாசத்தை உணர்கிறவர்களாக, இதை நம்ம கவனமா நம்ம ஒரு ஆர்வமா இந்த நம்முடைய வசனத்தை நம்ம ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தைரியம் வரும். வசனம் தெரியாட்டி நமக்கு தைரியம். தாவீதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஏன் சவுலுக்கு தைரியம் வரல? சவுலுக்கு ஆண்டவர் அப்ராக்சிமேட்டா தெரியும், உத்தேசமா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியாது? ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பாரு, யாரும் இந்த தேவையில்லாத காரியத்தை என் மேல என்ன பண்ண முடியாது, எனக்கு எதிராக வர முடியாது, பிசாசு எனக்கு எதிராக வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து அப்படவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் தைரியமா நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை அவன் ஆர்வமா கற்றுக்கொண்டதுனால, வேதத்துல உள்ள உண்மையான விசுவாசத்தின் உணர்வை அறிந்தவனாக இருந்ததுனாலதான் தாவீது அங்க என்ன பண்ண முடியுது, எதிர்த்து போக முடியுது. அதனால ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன தேவை? விசுவாசத்தோட தைரியம். விசுவாசத்தோட தைரியம். எத்தனை நேரத்துல நம்ம தைரியம் இல்லாம வந்திருக்கோம் இல்ல? ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு, அவ்வளவுதான். என்ன கைவிட்டால் இந்த உலகத்துல நம்ம செத்தே போனாலும் பரவாயில்ல, ஏன்னா பரலோகத்துல நம்ம இருப்போம். absent from the body, present with the Lord. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து பரலோகத்துல இருப்போம். நம்முடைய மரணமே ஒரு பரலோகத்தில் போகிறதுக்கான ஒரு வாசல் தான். ஒரு வாசலை திறந்து கொடுக்கும். எத்தனை பேரு தைரியமா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேரு தைரியமா? ஏன்னா யோசுவா தைரியமா என்ன பண்ணாரு? அந்த கானான் தேசத்துக்குள்ள போனார். அவர் சொன்னாரு, கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். என்ன பண்ணாரு? யோசுவாவும் காலேபும் 2 பேரும் சொன்னாங்க. மற்ற 10 பேர் சொன்னாங்க, ஐயோ பெரிய ஜெயண்ட்லாம் இருக்கு, நம்ம போக முடியாது, வாழ்க்கைங்கிறது பயங்கரமா இருக்குது, உலகத்துக்கு போனாலும் தெரியும் இவ்வளவு கஷ்டம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்ல நான் இந்த உலகத்தார் உரியவனே கிடையாது. நான் பரலோகத்துக்கு உரியவன். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய பாடுகள், அதனாலதான் இந்த உலகத்துல பயப்படுறதுனாலதான் எல்லாருமே ஆண்டவரை தேடுறதே இந்த உலகத்துல இருந்து காப்பாற்றப்படுறதுக்காக தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு. இந்த உலகத்துல உள்ள கேட்டுக்கு நம்ம தப்புறதுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை போல மாறுவதற்கான வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த விசுவாசத்தோட தைரியத்தையும், அதுக்கப்புறம் தைரியத்தோட என்ன இருக்குது? ஞானத்தையும். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல நாலேஜ் அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷ்ல விஸ்டம் இருக்குது, இங்க ஓகே இங்கிலீஷ்ல நாலேஜ் இருக்கு. இங்கிலீஷ்ல நாலேஜ் தானே இருக்குது, நாலேஜ். பட் இந்த நாலேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவரை போல விசுவாசத்துல உறுதிப்படுவதற்கான, நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் எனக்கு புரியும். ஒரே நாள்ல எல்லா பைபிளும் புரியுறது இல்லை. நான் முதல்ல வசனம் புரியறதுக்கு என்ன பண்ணும்? என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை முதலாவது வைக்க வேண்டும். ஆண்டவரை முதலாவது வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லாமே எனக்கு 2வது தான். ஏன்னா ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறது தான் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் ஒரு சபையை எதற்கு ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு பாஸ்டரை எதுக்கு நியமித்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற போதகர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எதுனா ஆடுகளை போஷிப்பதற்காக, வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் அழைத்து அனுப்பி இருக்கிறார். ஒரு சபை உருவாகிறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அழைத்து அனுப்புகிறதுனால ஏற்படுத்தப்படுகிறது சபை. அதனால ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எதுக்காக? வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக. அதனால வசனத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதுல தங்கி இருந்து, நம்முடைய இருதயம் வசனத்துல தங்கி இருந்து வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். வசனத்தை மேலோட்டமா புரியுறது இல்லை, வசனத்தை ஆழமாக புரிந்து ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் உங்கள் இருதயங்களிலே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. கொலோசியர்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் உங்க இருதயத்துல பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. சொல்லுங்க, ஆண்டவருடைய வசனம் என் உள்ளத்துல முழுமையா வாசமா இருக்கணும், பரிபூர்ணமா வாசமா இருக்கணும், என்டையர் இருதயத்தை நிரப்புகிறதா இருக்கணும். கொஞ்சோண்டு ஒரே ஒரு மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்தம், அல்லடி காலையில ஒரு வாக்கு தத்தத்தை வச்சு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எது கொடுத்திருக்காரு? இயேசுவை போல மாறுவதற்கு. இந்த உலகத்துல உண்டான கேட்டுக்கு தப்பி
நம்ம ஆண்டவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டாக ஆண்டவர் மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். இப்ப நம்முடைய வேலை வந்து விசுவாசத்துடைய தைரியத்தோட ஆண்டவரை அறிகிற அறிவையும் நம்ம என்ன பண்ண வேண்டும், கூட்டி சேர்க்க வேண்டும். அடுத்தது மூணாவது என்ன இருக்குது, ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், செல்ஃப் கண்ட்ரோல். ஏன்னா நம்முடைய பாடி ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீரம் என்னவா இருக்குது, ஆண்டவருடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? சோ நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம சரியா பாதுகாக்க வேண்டும். சரீரத்தை we have to give attention to your body and soul and the words we speak. நம்ம ஆண்டவர் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்ம பாதுகாத்து நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்காக நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை ஒழுங்கா இருக்கணும். நினைச்சு பாருங்க, ஒருத்தர் நல்லா வந்துட்டு இருக்காரு, நான் என்னுடைய சிந்தையில என்ன பண்றேன், பொறாமை இல்லாட்டி யாரோ ஒருத்தர் என்னைக்கும் என்னை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்க, அதை நான் மன்னிக்க முடியாம இருதயத்துல வச்சுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால நிரம்பியிருங்கள். பரிசுத்த ஆவியினால நிரம்புவதற்கு நம்ம இந்த முறுமுறுப்பையும் இந்த பொறாமையையும் மன்னிக்காம நம்ம இருதயத்துல வைத்திருந்தா வாய்ப்பே கிடையாது பரிசுத்த ஆவியினால நிரம்புகிறதற்கு. பரிசுத்த ஆவியினால நிரம்புவதற்கு நம்ம மன்னிக்க வேண்டும், முற்றிலுமாக மறக்க வேண்டும். மன்னிக்கிறது மட்டும் மறக்க வேண்டும். நான் தப்பு பண்ணலைன்னா கூட, மற்றவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிக்கிறது தான் உண்மையான மன்னிப்பு. அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரை போல அந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியும். அதனால இந்த இச்சை அடக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ண ஒடுக்கி, சரீரத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம ஒடுக்கி நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. எபிரேயர் 12 கர்த்தருக்கு நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது நான்காவது என்ன இருக்குது, பேஷன்ஸ், பொறுமை. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குது, ஆனஸ்டா சொல்லுங்க. இது என்ன தெரியுமா, இந்த பொறுமை இங்கிலீஷ்ல வந்து என்ன இருக்குது, பர்சிவியரன்ஸ் தான் இருக்குது, பேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த பேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஹியூப்போமோனே, இந்த இங்கிலீஷ் கிரேக்க வார்த்தை ஹியூப்போமோனே அப்படின்னா, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நான் வந்து எப்படி இருக்கு, தாங்கி கொண்டு இருப்பது. கஷ்டம் வரும்போது ஆண்டவருக்கு கீழே இருக்கிறது, அந்த கஷ்டத்துக்கு கீழே என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் எப்படி இருக்கிறார், என்னுடைய ராஜாவா இருக்கிறார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், இந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால என்னதான் வந்து கஷ்டம் வந்தாலும், என்னதான் வந்து ஏன்னா நம்முடைய விசுவாசம் வந்து ஏற்கனவே இந்த 1-2 பேர்ல இருக்குது, பொன்னை காட்டிலும் விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் வந்து தங்கத்தை விட பெருசு. உங்க விசுவாசம் எப்படி இருக்குது சொல்லுங்க, என் விசுவாசம் தங்கத்தை விட பெருசு. அதனால என்ன பண்ணப்படணும், சோதிக்கப்படணும். அதனால சோதிக்கப்படணும். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கலாம், ஆண்டவரே ப்ளீஸ் என்னை சோதிக்க, ஆண்டவரே சோதிங்க. எப்படி இருக்கும் எல்லாருக்கும், ஐயோ இந்த சபையா, ஏன்னா நீங்க சோதிக்கப்படும் போது பொன்னை போல திகழவீங்க, சுத்த பொன்னை போல. ஹல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க தங்கம் சோதிக்கப்பட்ட இரும்பாயும் சொல்லிட்டு, அது ஹீட் வந்து இரும்பாகாது, அது நல்ல சுத்த தங்கமாகும். நீங்க சுத்த தங்கமாகணுமா, அப்படி சோதிக்கப்படாம அப்படியே போய் பித்தளையாவே இருக்க போறீங்களா? நம்ம தான் முடிவு பண்ணோம் இல்ல. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிற, ஏன்னா இந்த ஆண்டவர் இந்த கஷ்டத்தின் நடுவுல, ஏன்னா அதன் மூலமா நம்ம என்ன பண்ற சோதனை என்னன்னா, நம்ம முறுமுறுக்கவும் கூடாது, நம்ம வந்து சோர்ந்து போகவும் கூடாது. ரெண்டுமே வந்து இல்லாம இருக்கிறது தான் இந்த விசுவாசத்தோட பொறுமையும். பொறுமை என்ன பண்ணாது, பொறுமை சொல்லுங்க பக்கத்துல பாருங்க, பொறுமை முறுமுறுக்காது, பொறுமை சோர்ந்தும் போகாது. பொறுமை சோர்ந்தும் போகாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன். ஏன்னா அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. என்கிட்ட இருக்கிற விசுவாசம் நான் பெற்ற விசுவாசம் கிடையாது, நான் ஏதோ காசு கொடுத்து வாங்கின விசுவாசம் கிடையாது, நான் ஏதோ ஜெபித்ததுனால எனக்கு வந்து விசுவாசம் கிடையாது, நான் ஏதோ ரொம்ப நாள் ஆண்டவரை வந்து சின்சியரா இருக்கிறதுனால பெற்ற விசுவாசம் கிடையாது.
இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இலவசமான ஈவு. எனக்கு ஆண்டவர் இந்த அருமையான விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அது ஒரு விலை மதிக்க முடியாத ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் பொறுமையா இருக்கிறதுக்காக. அந்த கஷ்டம் வரும்போது நான் தாங்க வேண்டும், அதை சகிக்க வேண்டும், அதை என் மேல ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய சகோதரர் நீ பலிபீடத்துக்கு வரும்போது ஒரு சகோதரன் பேர்ல உனக்கு குறைவு உண்டானா உன்னை காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் அவன் கூட போய் ஒப்புரவாயிட்டு, ஆண்டவரே பண்ண தப்பு பண்ண நான் கிடையாது அவன், நீ ஃபர்ஸ்ட் போய் ஒப்புரவாகு. அவனா இருக்கலாம், அவனாவே இருக்கட்டும், ஆனா நீ தான் என்ன பண்ணும்? நீ பலிபீடத்துக்கு வந்திருக்கு, நீ தான் போய் ஒப்புரவாகணும். நிறைய நேரத்துல இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பொறுமைங்கிறது என்ன தெரியுமா? இந்த பொறுமைங்கிறது நான் ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ண முறுமுறுத்தாங்க, மோசே முறுமுறுக்கவே இல்லை. அடுத்ததா பொறுமையோட பொறுமையோட தேவ பக்தி. சொல்லுங்க, தேவ பக்தி. தேவ பக்தின்னு என்ன தெரியுமா? தேவ பக்தினா என் வாழ்க்கையை நான் வாழுகிற எல்லா வாழ்க்கையில வாழ போகிற முக்கியமான நோக்கமே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. அதுதான் தேவ பக்தி. ஏன்னா God's glory is my object. God's glory என்னுடைய வாழ்க்கையின், சொல்லுங்க, இந்த வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. என்னுடைய மகிமை கிடையாது, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துறது? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமா, ஆண்டவருக்கு விட்டு கொடுப்பதன் மூலமா. ஏன்னா மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பதன் மூலமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமா. ஏன்னா ஆண்டவரோடு கூட இந்த தேவ பக்தினா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறது, ஆண்டவரோடு கூட நடப்பது, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவது, அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தை நம்ம நாடுவது. இதுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தி நம்ம ஒருத்தர் சொன்னாரு, நம்ம பலவீனமா இருக்கும்போது நம்ம நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அருமையான விசுவாசத்துக்காக வெடி போடுறாங்க. நமக்கு ஆண்டவர் இலவசமா கொடுத்ததுக்காக நமக்கு ஆண்டவர் அருமையான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கொண்டாடினதுக்கு நமக்கு பதிலாக அவங்க காசு அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்டவர், ஏன்னா நம்ம பலவீனமா இருக்கும்போது நம்ம விசுவாசிக்கிறது கஷ்டமான காரியம். ஆபிரகாம் பலவீனமா இருக்கும்போது தான் ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசத்தை பெற்றிருந்தார். பலவீனமா இருக்கும்போது தான் ஆண்டவரை விசுவாசித்தார். இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு இந்த விசுவாசத்தை, இந்த தேவ பக்தியோட கூட, அடுத்து என்ன? தேவ பக்தியோட கூட சகோதர சிநேகத்தையும். இந்த தேவ பக்தி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய குணத்தோடு நானும் ஒத்து போகிறது. அதுக்கப்புறம் அப்படி ஒத்து போகும்போது எனக்குள்ள உருவாகிறது என்ன தெரியுமா? சகோதர சிநேகம். ஒரு சபை எப்படி தெரியுமா தெரியும் நல்ல சபைன்னு? இந்த சபைக்குள்ள அன்பு இருக்கும்போது, ஐயோ ஆண்டவரே எல்லாரும் என்னை அன்பு செலுத்தணும், அது ஜெபம் கிடையாது. ஆண்டவரே நான் எல்லாரையும் அன்பு செலுத்தணும். ஆண்டவரே யாராவது தப்பு பண்ணா என்னை மன்னிக்கட்டும் இல்லை, நான் எனக்கு விரோதமா யார் பண்ணா நான் மன்னிக்கணும். அதுதான் உண்மையான சபை. யோவான் 13:35 வேதம் சொல்கிறது, நீங்க அன்பு கூறுவதை பார்த்துதான் வெளி உள்ள ஜனங்கள் பார்க்கும்போதுதான் ஆண்டவரை வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி வெளி உள்ள ஜனங்களுக்கு தெரியும். ஏதோ நம்ம அன்பு கூறுகள் மட்டும் அன்பு கூறுனா என்ன பிரயோஜனம்? நம்ம சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். நம்ம அன்பு கூறுகளே அன்பு கூறி ஒரே நம்ம இவங்க அன்பு கூறாதனால இவங்க கூட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இல்லை. எல்லாரையும் நம்ம பகைக்கிறவர்கள், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். யோவான் 13:35 வாசிங்களேன். ஏன்னா இந்த அனுபவபூர்வமான அன்பு சபையில இருக்கும் போது இது ஒரு தியரட்டிக்கலான ஒரு புஸ்தக அன்பு கிடையாது, வார்த்தை அன்பு கிடையாது. இது அனுபவபூர்வமா உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பு தான் என்ன கொடுக்கணும்? ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தினால உருவாகிற அன்பு. யோவான் 13:35 வாசிங்க. நீங்க ஒருவருக்கு அன்பு செலுத்தினா நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், உலகம் அறிந்து கொள்ளும். சீஷர்கள் உலகம் அறிந்து கொள்ளும். சோ இந்த காரியத்துல நம்ம பெருகினோமானால், இந்த காரியத்துல நம்ம பெருகும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். இந்த காரியத்துல நம்ம பெருகும் போது, இந்த காரியத்துல நம்ம
அந்த வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் சொல்லுங்க. இந்த காரியத்தில் நான் பெருகவில்லை என்றால் எனக்கு ஆண்டவர் செய்தது எனக்கு மறந்துவிடும். ஆனா இந்த காரியத்தில் நான் பெருகும் போது என்ன பெருகும் போது விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கும் போது நம்ம ஒரு காலம் கனி அற்றவர்களாய் இருக்க மாட்டோம். வீணரும் கனியற்றவருமா, வீணர்னா வீணா இருக்க மாட்டோம். ஏன்னா வீணரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன. இது எல்லாம் இந்த காரியம் நம்ம பெருகலைன்னா நம்ம குருடனா இருப்போம். சபைக்கு வரும்போது எப்படி இருப்போம்? குருடன் என்ன பண்ணுவாங்க? நம்ம யாரை குத்துறோம்னு தெரியாது, யார் முன்னாடி இருக்கான்னு தெரியாது. ஆனா நம்ம இதை செய்து பெருகினோமானால் ஒரு காலம் கனி நிறைந்தவர்கள் அவர் சபைக்குள்ள வரும்போது, என்னடா இங்க பயங்கர கனி எல்லாம் மரமா இருக்குது, எல்லாம் கனியா காய்ச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் எல்லாரும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியத்தை இந்த விசுவாசத்தோட ஆண்டவருடைய இந்த குணத்துல நம்ம வளரும் போது கனி நிறைந்தவர்களாக நம்ம இருப்போம். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா அப்படி இல்லைன்னா குருடன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையிலையும், சண்டையிலையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்திலையும், முறுமுறுப்புலையும் ஒரு சபை இருக்க நேரிடும். ஆனா நம்ம இந்த இவைகளை செய்து பெருகினால் நம்ம கனி நிறைந்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கனி நிறைந்த ஒரு சபை, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, கனி நிறைந்த என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கனி நிறைந்ததாக, கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம், வளருகிறவர்களாக இருப்போம், பெருகுகிறவர்களாக இருப்போம். ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக, அன்பு, அதுல அன்பு தான் முக்கியமானது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், சாந்தம், எல்லாமே கனி நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில கனிகளை கொடுக்கிறதாக ஆண்டவர் கனிகள் உண்டாக்குறவர்களாக இருப்பார். அதனால நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆண்டவரை போல மாறுவதற்கு. எதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? ஆண்டவரை போல மாறுவதற்கு. இந்த ரெண்டையும் நம்ம உறுதியாக்கும்படி நம்ம ஜாக்கிரதையாக, நம்ம கருத்தாக, கண்ணோட்டத்தோடு நம்ம ஒவ்வொரு நாள் இதெல்லாம் மறக்காம இருதயத்துல வைத்து நம்ம தியானித்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? நம்ம பலப்படுத்துவார். ஏன்னா இந்த ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான விசுவாசத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதை நம்ம ஜஸ்ட் நம்புறது மட்டும் இல்லை, இது என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்காத எதுவுமே அது உண்மையான விசுவாசம் கிடையாது. என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கல அப்படின்னா, நான் கேட்ட சத்தியம் மாற்றத்தையே உண்டாக்கல அப்படின்னா, அதனால எந்த பிரயோஜனமும் எனக்கும் இருக்காது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருக்காது, பிசாசுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிசாசு அவனுக்கு லீவ் எடுத்துடலாம் நம்ம வாழ்க்கையில. அவனுக்கு எந்த இதுவும் இல்லை, அவன் எதிர்த்து நிற்க தேவையில்லை. ஏன்னா அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு இந்த ஆளை அவன் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் யார் அக்கினியா இருக்காங்களோ, யார் ஆண்டவருக்காக இருக்காங்களோ அவனுக்கு பிசாசு எதிர்த்து வருவான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நின்று விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 34 எல்லாவற்றையும் நீதிமானுக்கு ஒரு துன்பம் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனுக்கு நின்று அவனுக்கு விடுதலை கொடுப்பார். நான் யாரு இந்த காரியத்துல பெருகாம கண் சொருகி போன குருடனா இருக்காங்களோ அவங்க பிசாசு அவனுக்கு எதிராக வரவே மாட்டான். கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் தூங்குறவனை போய் எழுப்பி அவனுக்குள்ள இருக்க லைன் வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ தூங்கி நீ அப்படியே எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எனக்கு வெக்கேஷன், எனக்கு ஒன்றும் எனக்கு வேலையே கிடையாது, எனக்கு
எனக்கு ரெஸ்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடிதம் எழுத கூட வாய்ப்பு இருக்காங்க பிசாசு. அப்படி ஏதாவது கடிதம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா அப்படி கடிதம் கூட எழுதாம கூட, ஏன்னா அவன் அப்படி அலர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பான் நம்மளை பார்த்துட்டு. அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து பெருகுவீர்களானால் வீணரும் கனியற்றவருமா இருக்க ஒட்டாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். பேதுரு அவர் சாகிறதுக்கு பக்கத்துல அவருடைய சரீரத்தை என்ன சொல்றாரு? கூடாரம்னு சொல்றாரு. இந்த கூடாரத்தை விட்டு போகிற டைம் எனக்கு வந்துருச்சு. ஆனா நான் என்ன பண்றேன்? நான் அதனாலதான் உங்களுக்கு அதிகமா நினைப்பூட்டுகிறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் செத்ததுக்கு அப்புறம் அடுத்து சொல்லாரு பாருங்க, மேலும் நான் சென்று போன பின்பு. அவர் பாருங்க, அவருடைய மரணத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்களேன். நான் சென்று போன பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் எழுதியிருக்காரு. அதனாலதான் நான் போனதுக்கு அப்புறமும் உங்களை இது நினைப்பூட்டுனா நான் அதை எழுதி வச்சுட்டு போறேன்னு சொல்லி அதுக்காக நான் பிரயத்தனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் சென்று போன இங்க எல்லாரும் நம்ம நிறைய நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துவை முதலாவது வைக்கிறவர்களாக, கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருக்கிறவர்களாக, அவருடைய ஐக்கியத்தை நாடுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது நம்ம கனியற்றவர்களாக இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எழுதிக்கலாம். அந்த உலகத்துக்காக வாழாம பரலோகத்துக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. ஏன்னா இந்த வளரும் போது நிச்சயமாக கனி உண்டாகும். இந்த கனிகள் எப்பொழுதுமே விசுவாசத்தின் கனிகளாக, ஆவியின் கனிகளாக, பரிசுத்த ஆவியின் கனிகளாக இந்த வாழ்க்கையில கனிகள் உண்டாகும். இந்த கனிகள் திரும்ப விசுவாசத்தை நம்ம கொடுக்கும், அதிகமாக கொடுக்கும். விசுவாசம் கனிகளை கொடுக்கும். சொல்லுங்க, விசுவாசம் கனிகளை உண்டாக்கும். கனிகள் விசுவாசத்தை உண்டாக்கும். சோ அப்படி உண்டாக்க விசுவாசம் வளரும், வாழ்க்கையில் கனியும் வளரும். ஏன்னா மிகுந்த கனிகளை, நிலைத்திருக்கிற கனிகளை, அதிகமான கனிகளை கொடுக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நினைச்சு பாருங்க, பரலோகத்தில் நம்ம வாழ்க்கையில கூட வரப்போறது ஒரே ஒரு காரியம் தான், கனிகள் மட்டும்தான். என் வாழ்க்கையில கிறிஸ்துவை போல நான் எவ்வளவு மாறி இருக்கேன், அதுதான் பரலோகத்துல ரிஃப்ளெக்ட் ஆக போதே வெளிய வேற எந்த காரியமும் என் கூட வரப்போவதில்லை. அதனால என்னுடைய வைராக்கியம், என்னுடைய பொறாமை, என்னுடைய கோபம், என்னுடைய விட்டு கொடுக்க முடியாத நிலை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு, என்னுடைய பொறுமை இல்லாமை, என்னுடைய அறிவு இல்லாமை எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுக்கெல்லாம் ஆப்போசிட் எல்லாம் சொல்லிக்கலாம். ஏன்னா அவிசுவாசம், கோலத்தனம், அறிவு இல்லாமல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும். தேவ பக்தினா என்ன? தேவ பக்தினா ஆண்டோட குணத்தோட சேர்ந்து ஒத்து போறது, அதுதான் தேவ பக்தி. இந்த தேவ பக்தியோட கூட சகோதர சிநேகத்தோட கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த அன்பு என்ன தெரியுமா? சுயநலம் இல்லாத அன்பு. இந்த அன்பு சுயநலமே இல்லாத, செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபிஷியல் லவ். சுயநலம் இல்லாத தியாகமான அன்பு. எத்தனை பேர் தியாகமான அன்பு செலுத்த விரும்புறீங்க? தியாகமா என்ன பண்ண? தியாகத்தோட நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த அன்பு நான் அன்பு செலுத்த போறேன். தியாகமான அன்பு. இந்த அன்பு என்னன்னா, இது மல்டிப்ளை ஆகும். என்ன ஆகுது? இது அன்பு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கிற அன்பு திரளான பாவங்களை, love covers the multitudes of sin. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த அன்பு நமக்கு இருக்கும்போது எவ்வளவு பாவம் நமக்கு யார் செய்தாலும் அது என்ன பண்ணுவது? மூடுகிறதா இருக்கும். அதை என்ன பண்ணாது? அதை பற்றி முறுமுறுக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு
இந்த காரியத்துல நம்ம பெருகுகிறவர்களாக, இந்த காரியத்துல பெருகும்போது ஆண்டவர் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியா, நிச்சயமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நிச்சயமா என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, நான் இப்போ மறந்து போகிறதற்கு நான் என்ன கிடையாது, மறக்க போறதில்லை, நான் இதை நினைப்பூட்டி கொண்டே இருக்க போறேன். இதன் மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்பட போகிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவை போல மாறப் போகிறேன். இயேசுவை போல ஒரு மாற்றம் எனக்குள்ள உண்டாகும். அதன் மூலமா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு இளைப்பாறுதல். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவர் போல மாறிட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு அவரோடு கூட நெருக்கமா இருக்கிறேன். அவர் எனக்கு போதும், அவர் மட்டுமே எனக்கு போதும், அவர் மட்டுமே எனக்கு போதும். அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள பெருகி கொண்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அதே கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இது உம்மிடத்திலிருந்து வந்தது. இந்த அருமையான விசுவாசம், இந்த விலையேற பெற்ற விசுவாசம், இந்த ஆண்டவரே சொல்றது பெரிய விசுவாசம், பரலோக விசுவாசம், இது உம்முடைய கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காக உண்மை ஒப்பு கொடுத்த அந்த அன்பு நிமித்தமாக ஒப்பு கொடுத்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான விசுவாசத்திற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா சொல்றோம், கனி நிறைந்தவர்களாக இருப்பதற்கு நாங்க உம்மோடு கூட இணைந்து உம்மிலே ஆண்டவரே நாங்கள் பெருகி, உம்மிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே அதில் பிரகாசிக்க உதவி செய்கிறாங்க. இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த விசுவாசத்தோட கூட ஒரு பெரிய வளர்ச்சி, இந்த விசுவாசத்தை கொண்டு, நீங்கள் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு நாங்கள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. மத்திய நாங்கள் துதி கனமைகளாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமென்.